இல்ல அப்ப விஜய் ரசிகர்கள் வந்து அஜித்தோட ஸ்டேட்மெண்ட் அப்படியே ஃபேஸ் வேல்யூ எடுத்துக்கிறாங்களா? ம். விஜய் மட்டும் பொறுப்பு இல்லங்க, எல்லாருக்கும் பொறுப்பு. ஏன்னா, இன்னைக்கு வரைக்கும் விஜய் தான் ஒரு பொறுப்புன்னு சொல்லவே மாட்டேங்கிறார். அதான் பிரச்சனையே. நீங்க ரொம்ப நடுநிலையா பேசக்கூடியவங்க. ஓகேங்க. நீங்க கவர்மெண்ட்ட தப்பு சொல்லுங்க. போலீஸ் இல்லன்னு சொல்லுங்க. அரசியல் பண்ணுங்க. ஓகே. உங்களுக்கு ஒரு குறைந்தபட்ச பொறுப்புணர்வு இருக்கா? இல்லையா? நான் தான் கேட்கிறேன். அப்ப அஜித் சொன்னத முழுமையாக விஜய் ரசிகர்கள் ஏத்துக்கிறாங்கன்னா, ஆமா சார். விஜய்க்கு ஒரு பொறுப்பு இருக்கு. அந்த ஸ்டேட்மெண்ட் ஓகேயா? ம். அதான் கேள்வி. விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சியில இருக்கிற பெண் நிர்வாகிகளுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் கூட இன்னைக்கு வரைக்கும் குரல் கொடுத்திருக்காருன்னா குரல் கொடுக்கல. எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு வந்து ரொம்ப துன்புறுத்துறாங்கன்னு சொல்லிட்டு வெளிப்படையா வீடியோ போடுறாங்க அந்த பொண்ணு. விஜய் ஏன்னு கூட கேட்கு. அப்ப அதையே செய்யாத விஜய் வந்து எங்கோ ஒரு மூலையில இருக்கிற ஒருத்தருக்காக எங்க அண்ணன் ஓடி வந்து பண்ணுவார். அவர் கடிதம்லாம் எழுதுவார். தங்கைகளையும் எழுதுவாரு, தம்பிகளையும் எழுதுவாரு. நான் உங்களுக்காக இருக்கிறேன்னு சொல்லுவார். உங்களை காப்பாத்துறதுக்கு இருக்கிறேன்னு சொல்லி சொல்லுவார். பிராக்டிகலி நான் விஜய் மட்டும் குறை சொல்லலைங்க. இப்போ ஸ்டாலின் இருக்காரு, எடப்பாடி பழனிசாமி இருக்காரு. நீங்க எல்லாரையுமே இந்த ஹீரோ பிம்பத்துல கொண்டு போய் பார்க்கிறோம் இல்லையா? அது மிகப்பெரிய ஆபத்து. அதை தான் அஜித் சொல்றாருன்னு நினைக்கிறேன். ம். அஜித் வந்து எல்லோருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு. இந்த மாதிரியான ஒரு கொண்டாட்ட மனநிலைக்கு நீங்க போக வேண்டிய அவசியம் இல்ல. சினிமா பார்த்திருக்கா, பிடிச்சிருக்கு. விமர்சனம் பண்ண நினைச்சீங்களா விமர்சனம் பண்ணுங்க. நான் அடுத்த படத்துக்கு நான் மூவ் ஆயிட்டேன். நீங்க ஒரு இடத்துல ஸ்டக் ஆகி நின்னுட்டு இருக்கீங்க அப்படி சொல்லி சொல்றாரு.